மை டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ ஸ்கூலில் போய் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்கும்போது நிறைய ஸ்கூலில் தரமாட்டோம், ஆல்ரெடி உங்களுக்கு வேறு சர்டிஃபிகேட்ஸ் தந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் போனஃபைட் சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குது, தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கவுன்சிலிங் குறித்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வரும்போது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலோ, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ, சிபிஎஸ்சியோ, ஸ்டேட் போர்டோ இல்லைனா ஐசிஎஸ்சியோ, எந்த ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இப்போ கட்டாயமாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது கேட்குறாங்க. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த ஒரு ஃபார்மட்டும் கிடையாது. உங்களோட ஸ்கூல்லே தான் ஒரு ஃபார்மட் வச்சுருப்பாங்க, இல்லைனா நம்ம கொடுக்குற ஃபார்மட்டில் எழுதி தருவாங்க. பொதுவாக போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட பேர் இருக்கும், உங்களோட அப்பா அம்மா பேர் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அந்த ஸ்கூலில் எத்தனாவது வருஷத்துலேருந்து எத்தனாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, அதாவது 6th-லேருந்து 12th வரை படிச்சிருந்தீங்க. இந்த மாணவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்த்திகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கார்த்திகா இவங்களோட பொண்ணு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரை எங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியத்துலையோ இல்லைனா இங்கிலீஷ் மீடியத்துலையோ படித்தாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறது தான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட். பட் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க இல்லையா, அதாவது நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுலேயும் இதே இன்ஃபர்மேஷன் தான் எழுதியிருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த ஸ்கூலில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் தமிழ் மீடியத்துலையோ இல்லைனா இங்கிலீஷ் மீடியத்துலையோ படித்து அவளோட நடத்தை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல பொண்ணாக இருந்தா அப்படிங்கிறத எழுதி தருவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்கூலில் வந்து ஸ்டடி சர்டிஃபிகேட்னு ஒன்று தருவாங்க, அதுலேயும் இதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இன்னும் ஒன்று நமக்கு டிசி தருவாங்க, டிசிலையும் இதே இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கிறதுனால தான் ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் தரமாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. போன வருஷமும் இதே பிரச்சனையை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. பட் போனஃபைட் சர்டிஃபிகேட்க்கு பதிலாக இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டடி சர்டிஃபிகேட்னு ஒன்று தந்திருக்காங்கன்னா அந்த ஸ்டடி சர்டிஃபிகேட்டையுமே அப்லோட் பண்ணி கொடுத்தாங்க. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண தான் செஞ்சாங்க. பட் முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லைனா முதன்மையாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை கேட்டு வாங்குங்க. தந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வேளை தரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ ஸ்டடி சர்டிஃபிகேட்டோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் நமக்கு வந்து கேட்குறது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் தான். முடிஞ்ச அளவு போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேரோட டவுட் என்னென்னா, நான் 3-4 ஸ்கூலில் படித்தேன், 6th-லேருந்து 12th வரை ஒரு 2 ஸ்கூல் மாறினேன், 3 ஸ்கூல் மாறினேன் அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூலில் வாங்கினீங்கன்னா போதும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்டடி சர்டிஃபிகேட்னியோ இல்லை கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னியோ தருவாங்க, அதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு உங்களோட ஸ்கூலில் சொல்லி போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முயற்சி பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.